கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனங்களை நாம் தியானித்து இன்றைக்குள்ள எல்லா காரியங்களுக்காகவும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி இன்று இரவு நாம் பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 103 சங்கீதம் 6 வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் கர்த்தருடைய கிருபையினால் இந்த 2021 காண செய்த என் தேவாதி தேவனுக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த வருஷமும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களிலே பிரச்சனையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமை அநேக இடத்துல இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில இன்னொரு வளர்ச்சியை காணவில்லை என்று எத்தனையோ குடும்பத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லையே, எங்களுடைய குடும்பம் பழைய வாழ்க்கையை போல ஒரு செழிப்பான வாழ்க்கை காணப்படவில்லையே, அநேக நாடுகளில் கூட ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இன்னும் மறுபடியும் ஊருக்கு திரும்பி போக முடியவில்லையே, எங்களுடைய சூழ்நிலைகள் இன்னும் மாறவில்லையே, நான் எப்பொழுது எங்க ஊருக்கு நான் மறுபடியும் திரும்பி போவேன் என்று அநேக இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். எந்தெந்த சூழ்நிலையில ஒடுக்கப்பட்ட நிலைமை காணப்படுகிறதோ அவர்களை பார்த்து வேதம் சொல்கிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நியாயம் செய்கிற தேவன். ஒடுக்கப்படுகிற ஜனங்களுக்கு அவர் நீதி செய்கிறார், அவர் நியாயம் செய்கிறார். எந்தெந்த குடும்பத்திலே நான் தனிமையான நிலைமை காணப்படுகிறேனே, எனக்காக யாராவது ஜெபம் பண்ணுவார்களா என்று யாராவது நினைத்து கொண்டிருந்தால் இந்த நாளிலும் நாம் இணைந்து ஜெபிப்போம். நம்முடைய ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகள், நம்முடைய குடும்பத்திலே தனிமையான நிலைமைகள், அநேக குடும்பத்துக்குள்ளே ஒரு குடும்பமா வாழ்கிறார்கள், ஆனாலும் நிம்மதி இல்லை. இரவு நேரம் வந்தாலே குடும்பத்தில் சூழ்நிலை குறித்து ஒரு பாரம். நான் நல்லா தான் பைபிள் வாசி ஜெபம் பண்றேன், ஆனாலும் எனக்குள்ள ஒரு நிம்மதி காணவில்லை என்று சில குடும்பத்திலே இப்பொழுதும் கூட நீங்க யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சிந்தனையை அறிகிற தேவன், உங்களுடைய இதயத்தினுடைய நினைவுகளை அறிகிற தேவன். இந்த இரவு நேரத்திலே இந்த நாளுக்குள்ள எல்லா காரியங்களுக்காகவும் நாம் அவருடைய பாதப்படி நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவரிடத்தில் நாம் கேட்போம். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். இந்த நாளில் உள்ள எல்லா சூழ்நிலைக்காகவும் அவரிடத்தில் நாம் நன்றி செலுத்துவோம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே ஒடுக்கப்பட்ட நிலைமை காணப்படுகிறதோ அந்த எல்லா காரியங்களையும் நாம் அவரிடத்திலே நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நீதி செய்ய வேண்டும், கர்த்தர் நியாயம் செய்ய வேண்டும், கர்த்தரே அதை செய்ய முடியும். அவருடைய பாதப்படியில் நாம் அர்ப்பணித்து அவரிடத்தில் நாம் மன்றாடுவோம். அவர் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் கேட்பார். இந்த இரவு நேரத்திலே சமாதானத்தில் நிரப்புவார், பாதுகாப்பின் அபிஷேகத்தில் நிரப்புவார். இரவு நேரத்தில் அக்னி ஜுவாலையாக நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார். நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் நாம் இணைந்து ஜெபிப்போமா? என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்க தெரியாதவர்கள் இயேசுக்கு ரத்தம் ஸ்தோத்திரம் மாத்திரம் செலுத்தி கொண்டார்கள். உங்க குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பின் அபிஷேகம் இறங்கி வரும். உங்க குடும்பத்தில் எல்லா தேவைகளையும் என் தேவன் சந்திப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய எல்லா மீறலுக்காகவும் அப்பா சிலுவையிலே எங்களுக்காக நீங்க ஜீவ பலியானீங்களே அப்பா, உண்மை இந்த நேரத்தில் நாங்கள் நினைவுறுகிறோம் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை நாங்கள் தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய வாழ்க்கையோட எல்லா அந்தகார இருளும் அப்பா இயேசுக்கு ரத்தத்தினால விலகட்டு ராஜா. விசேஷமாக இந்த நேரத்தில் உங்க மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தரா இயேசுக்கு ராஜாவுடைய பாதப்படியிலே இப்பொழுதும் இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய பாதப்படியிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இயேசுக்கு ரத்தத்தினால, இயேசுக்கு நாமத்தினால வானம் திறக்கப்படட்டும். சிங்காசனத்திலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்க பாருங்க ராஜா. அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அப்பா நீங்க மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும்.
வேண்டும். இந்த நாளிலே அப்பா காலையில இருந்து இந்த நிமிஷம் வரைய எங்கெல்லாம் வெளியில போயிட்டு இருந்தாங்களோ அந்த எல்லா சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. பத்திரமா நீங்க பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. இப்பொழுதும் இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் உங்க மகனோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆவி, ஆத்தும, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதப்படியில வைக்கிறோம் ராஜா. விசேஷமாக உமக்கு விரோதமான நாங்க எந்த பாவம் செய்திருந்தோமோ அந்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க. எங்க கண்கள் உள்ள பாவத்தை மன்னிங்க, எங்க சிந்தனை உள்ள பாவத்தை மன்னிங்க, எங்க இருதயத்தினுடைய நினைவுகள், தேவையில்லாத நினைவுகள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. நாங்க எந்த காரியத்திலே சுய சித்தத்தோட செய்தோமோ அந்த காரியங்களை மன்னிங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமா பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்தில் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் பத்திரமா பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. எங்க எல்லாருடைய தேவையை சந்தித்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. யாரெல்லாம் வெளியில வியாபாரத்துக்கு போயிருந்தாங்களோ அவங்களோட கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. யாரெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்களோ அவங்கள எல்லா சூழ்நிலையும் பத்திரமா பாதுகாத்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. எந்தெந்த நாடுகளிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த இடத்துல விசேஷமா தேவனுடைய பாதுகாப்பின் கரம் அப்பா அந்த இடத்துல இறங்கி வரட்டும் ராஜா. அவங்க எந்த இடத்துல எந்த சூழ்நிலை ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேலி அடைக்கப்பட்ட ராஜா. அவங்களுடைய ஆவி, ஆத்மா, சிந்தனை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைக்கப்பட்ட ராஜா. அந்த இடத்துக்குள்ள அப்பா உம்முடைய பாதுகாப்பின் அபிஷேகம் இறங்கி வரும் ராஜா. அவங்க எந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபித்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள அப்பா உம்முடைய கிருபையினால நிரப்புங்க ராஜா. உம்முடைய மகிமையினால நிரப்புங்க ராஜா. உம்முடைய திவ்ய வல்லமையினால் நிரப்புங்க ராஜா. பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ராஜா. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ராஜா. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அப்பா தேவனுடைய சமாதானத்துல அந்த குடும்பத்தை நிரப்புங்க ராஜா. யாரெல்லாம் பயத்தின் மத்தியிலும் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த பயத்தை கொண்ட எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நிர்மூலமாட்டு ராஜா. எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால பாதாளத்துக்கு போட்டும் என்று கட்டளை விடுகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கட்டளை விடுகிறோம் ராஜா. விசேஷமாக கடன் மத்தியில யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ என்னுடைய கடனுக்கு ஒரு முடிவு வராது என்று யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய அப்பா அந்த தேவ சமாதானம் அந்த வீட்டுக்குள்ளே செல்ல வேண்டும் ராஜா. அந்த வீட்டுள்ள எல்லா கடனை கொண்ட எல்லா பொல்லாத ஆவியிலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நிர்மூலமாட்டு ராஜா. எல்லா பொல்லாத கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும் ராஜா. அப்பா கடன்ல இருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க ராஜா. இந்த பூமியில சுகமாக தங்கியிருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. விசேஷமாக எந்தெந்த குடும்பத்துல பிரிந்து போன நிலைமை காணப்படுகிறதோ அந்த பிரிந்த எல்லா குடும்பங்களுக்கும் வருகிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்புடுகிறோம் ராஜா. விசேஷமாக எந்தெந்த சூழ்நிலை பிரிந்து போனாங்களோ மறுபடியும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால அந்த பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இணைக்கப்படும் ராஜா. பிரிந்து போன குடும்பம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்புடுகிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா அந்த வீட்டுக்குள்ள நீங்க சந்திக்க வேண்டும். எந்த பிரச்சனைனால பிரிந்து போனாங்களோ மறுபடியும் அந்த பிரிந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இணைக்கப்படும் ராஜா. விசேஷமாக அப்பா கற்பத்தின் கணிக்கா யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா உம்முடைய கரம் அந்த குடும்பத்துக்குள்ள நீட்டப்படும் ராஜா. அப்பா என் தேவனுடைய கரம் அப்பா விசேஷமாக அந்த குடும்பத்துக்கு நேரம் நீட்டுங்க அப்பா. அப்பா அந்த குடும்பத்துல கற்பத்தின் கனி ஆசீர்வதிங்க ராஜா. எவ்வளவு ஜனம் பிறக்கும் என்று சொன்னீங்க ராஜா. நீங்கள் பழுகி பெருக வேண்டும் என்று சொன்னீங்க ராஜா. அப்பா அந்த பூமியில எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அப்பா அந்த கட்டளைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க வேண்டும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அப்பா இன்னும் பல தரப்பு மக்கள் ஜெபித்து கொண்டு ராஜா. அப்பா ஒவ்வொரு வீட்டுக்குள்ள உள்ள எல்லா தேவைகளையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமா பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. விசேஷமாக தூங்கும் போது எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது சிலர் ஜெபித்து கொண்டிருக்காங்க ராஜா. அந்த குடும்பத்துக்காக அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அந்த குடும்பத்துல எல்லா தீய கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் அழிக்கப்பட்ட ராஜா. பொல்லாங்கு எல்லா அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அந்த வீட்டுக்கு விரோதமா கிரியை செய்ற எல்லா பொல்லாத ஆவிகளும் இயேசு கிறிஸ்து நாமத்துல அழிக்கப்பட்ட ராஜா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் அழிக்கப்பட்ட ராஜா. அப்பா இரவு நேரத்துல இன்பமான நித்திரை தாங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக எந்தெந்த வீட்டுக்குள்ளே அப்பா ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த எல்லா குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உங்க மகனோடு இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்து மேலேயும் பாதுகாப்பின் அபிஷேகம் இறங்கி வரும் ராஜா. விசேஷமாக இந்த இரவு நேரத்துல அப்பா கெட்ட சொப்பனங்கள் கெட்ட தரிசனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பரலோக சொப்பனம் பரலோக தரிசனங்கள் தாங்க ராஜா. அப்பா அதிகாலை வேளையில உம்மை துதிக்கிற துதியோட எலும்புங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. இரவு நேரம் முழுவதும் இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்புடுகிறோம் ராஜா. இரவு நேரம் முழுவதும் நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. நாங்க எங்கெல்லாம் வெளியில போயிட்டு இருந்தோமோ எங்க வாகனங்கள் எல்லாம் நீங்க பத்திரமா பாதுகாத்து கொண்டீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா. இப்பொழுதும் உங்க மகனோடு எந்தெந்த சூழ்நிலை ஜெபித்து கொண்டாங்களோ அந்த குடும்பத்தை
குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் தங்கிருக்கு ராஜா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துல தங்கிருக்கு ராஜா. நன்மையினால திருப்தியாக்கி ஆசீர்வதிங்க ராஜா. அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்றி அந்த குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதப்படியிலே எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள ஒப்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக, ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.